ராட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவிங், அதை பற்றி தான் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ராத் அப்படின்றது லூயி ராத்னு நியூயார்க்கில் ஒரு எஜுகேஷனிஸ்ட் வந்து நிறைய வேல்யூஸ் பற்றின ரிசர்ச் பண்ணியிருக்காரு, புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய நேமோட ஷார்ட் ஃபார்ம் தான் ராட்ஸ்ன்றது. ஸோ அவர் தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவிங் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ராட்ஸ் வேல்யூ கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வேல்யூ டெவலப்மெண்ட்னா என்ன, வேல்யூ கிளாரிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லிட்டுன்னு. வேல்யூ டெவலப்மெண்ட்றது ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம வேல்யூஸை சொல்லி கொடுக்குறது. வேல்யூ கிளாரிஃபிகேஷன்றது அந்த குழந்தைங்க அவங்களாவே டிஸ்கவர் பண்ணி அவங்களாவே அந்த வேல்யூஸை வந்து அவங்களுக்குள்ளே இம்பைப் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து வேல்யூ கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ ராட்ஸ் வேல்யூ கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் அன் எஜுகேஷ்னல் மெத்தட். அது ஒரு டீச்சிங் மெத்தட்னு சொல்கிறத விட எஜுகேஷ்னல் மெத்தட்னு சொல்லலாம். எதுக்குன்னா, டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டெவலப் தியர் பர்சனல் வேல்யூஸ். அவங்களுடைய பர்சனல் வேல்யூ என்னன்னு அவங்களவே ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறது, அதை இன்னும் டெவலப் பண்ண வைக்கிறது. இட் எம்ஃபசைஸ் ஹவு அ வேல்யூ இஸ் ஃபார்ம்ட் ரேதர் தென் வாட் வேல்யூ இஸ் சோசன். ஸோ இவர் ராத் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு வேல்யூ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு ஒழிய அவங்களுக்கு என்ன வேல்யூஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இதில் முக்கியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அது ஹானஸ்டியாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹெல்பிங் அதர்ஸாக இருக்கலாம், கம்பேஷனேட்டாக இருக்கலாம், என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். அது என்ன வேல்யூ ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, அந்த வேல்யூ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் வந்து மெயின் ஃபோக்கஸ் இதில். ஸோ இதில் மெயின் ஐடியா என்னென்னா, எவ்ரி சாய்ஸ் ஆர் டெசிஷன் வி மேக் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அவர் பிலீஃப்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ நம்ம எப்போவுமே நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாமில் வந்து நடக்கும்போது இப்போ டீச்சர் கொஞ்சம் நேரம் வெளியே போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் இன்னொருத்தர் பேப்பரை பார்த்து எழுதலாம், இல்லை பார்க்காம நம்மளே நம்மளுடைய எக்ஸாமை எழுதுறதுக்கும் சாய்ஸ் இருக்குது. அப்போது என்ன சாய்ஸ் நம்ம எடுக்கிறோம், என்ன முடிவு எடுக்கிறோம், அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பிலீஃப்ஸ், ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ். பிலீஃப்ன்றது நம்மளுடைய நம்பிக்கைகள், ஆட்டிடியூட்ன்றது நம்மளுடைய அணுகுமுறைகள், வேல்யூஸ்ன்றது நம்மளுடைய மதிப்புகள். அப்போது ஸ்டூடெண்ட் ஷுட் பி கைடட் த்ரூ அ ஸ்ட்ரக்சர்ட் ப்ராசஸ் டு டெவலப் தியர் வேல்யூ சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர்ட் வேயை ஒரு ப்ராசஸ் கொடுத்து அது மூலமாக அவங்க வேல்யூ சிஸ்டமை டெவலப் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த ராட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவோட மெயின் ஐடியா. அப்போ இவர் அதை ஒரு 7 ஸ்டெப் ப்ராசஸாக கொடுக்குறாரு. டு ஐடென்டிஃபை அ வேல்யூ ட்ரூலி ஹெல்ப் பை அ பர்சன். இப்போது ஒருத்தட்ட வந்து ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த 7 ஸ்டெப்பை அண்டர்கோ பண்ணிவிட்டு இந்த 7 ஸ்டெப்பையும் அவங்க மீட் பண்ணாங்கன்னா அந்த வேல்யூ அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு சூஸிங் ஃப்ரீலி. வேல்யூ மஸ்ட் பி சோசன் வித்தவுட் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஆர் ஃபியர். யாரும் அவங்கள வந்து நிர்பந்தப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தோ இல்லை பயத்தினாலேயோ அவங்க அந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டீச்சர் வந்து சொல்கிறாங்க நீ அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேல்யூ கிடையாது. அந்த பையனே அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டோட அவன் மனசார அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சான்னா அப்போ தான் அது வந்து வேல்யூஸ்னு கன்சிடர் பண்ண முடியும். அடுத்து சூஸிங் ஃப்ரம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எப்போவுமே நமக்கு மோர் தென் ஒன் ஆப்ஷன் இருக்கும், அதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்ன எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம் ஹாலில் டீச்சர் வெளியே போயிட்டாங்க, அந்த நேரத்தில் காப்பி அடிக்கலாமா இல்லை காப்பி அடிக்கக்கூடாதா அப்படின்ற அந்த சாய்ஸ் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் அவன் சரியான சாய்ஸை எடுத்தான்னா அப்போது அந்த வேல்யூ அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து தாட்ஃபுல் கன்சிடரேஷன், யோசித்து பண்ணுறது. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் எடுத்தால் என்ன கான்சிக்வன்சஸ் வரும், இல்லை ஆப்ஷன் பி எடுத்தால் என்ன கான்சிக்வன்ஸ் வரும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போது ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணிட்டான், அப்போது டீச்சர் கேட்கும்போது நம்ம அதை உண்மையை சொன்னோம்னா ஃப்ரெண்டுக்கு வந்து திட்டு விழுவும் இல்லை அடி விழுவும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா ஃப்ரெண்டு காப்பாற்றிடலாம், ஆனால் நம்ம வந்து அங்கே நம்மளுடைய வேல்யூ வந்து அங்கே ஃபெயில் ஆகுது, நம்ம பொய் சொல்கிறோம் அங்கே. அப்போது இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசித்து செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ சைடு நிற்கிறாங்க அப்படின்னாலும் அந்த வேல்யூ அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து ப்ரைஸிங் அண்ட் செரிஷிங். ஸோ அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த வேல்யூவை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், சந்தோஷப்படணும் அந்த விஷயங்களை அவங்க பண்ணும்போது, அவங்க சாய்ஸ் கரெக்டான சாய்ஸ் எடுக்கும்போது.
ஸோ இப்போ நேர்மையாக இருக்குன்றது நல்ல விஷயந்தான், ஆனால் அது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நேர்மையாக ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமிதமும் கிடைக்கிதுன்னா அப்போது அந்த வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து அஃபர்மிங், willing to talk about the value and stand by it publicly. நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துலையும் அதை பற்றி நம்ம ஓக்கலாக பேசுகிறது பப்ளிக்கில். ஸோ அதாவது எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாத்துலேயுமே வந்து அட்மிட் பண்ணிக்கிறது, ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன், நான் நேர்மையாக தான் இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றது. ஸோ அதுக்கு எந்த தயக்கமோ பயமோ அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது ஆக்டிங், த வேல்யூ ஷுட் ஷோ இன் த பர்சன்ஸ் ஆக்ஷன். ஸோ ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கார் நம்ம சொல்கிறத விட அது அவங்க ஆக்ஷனில் காமிக்கணும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்டூடெண்ட் கன்சிஸ்டன்ட்லி ரெஃப்யூஸ் டு சீட் இன் எனி எக்ஸாம். ஸோ ஒரு எக்ஸாமில் மட்டும் சீட் பண்ணாமல் இருந்துட்டு இன்னொரு எக்ஸாமில் சீட் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி அவங்க சீட் பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்து ரிப்பீட்டிங், த பிஹேவியர் ஷுட் ஹேப்பன் ரெகுலர்லி இன் சிமிலர் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதே சிச்சுவேஷன் திரும்ப வரும்போது அதே வேல்யூஸ் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். த ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஹெல்ப் அதர்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் பட் மெனி டைம்ஸ். ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையுமே அதே விஷயத்தை தான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. ஸோ இது 7 தான். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்குமே பொருந்தும். இப்போ நம்ம வந்து நேர்மையாக இருக்கோம் நம்ம நினச்சோம்னா இந்த 7மே நம்ம மீட் பண்ணால் தான் அந்த வேல்யூ வந்து நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, வேல்யூ இஸ் ஜென்யூன் ஒன்லி இஃப் இட் சாட்டிஸ்ஃபை ஆல் 7 ஸ்டெப்ஸ். இந்த 7 ஸ்டெப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ஒரு வேல்யூ வந்து ஜென்யூனாக நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். இஃப் அ பிலீஃப் ஆர் பிஹேவியர் டசன்ட் மீட் ஆல் ஸ்டெப், இட்ஸ் கால்ட் அ வேல்யூ இண்டிகேட்டர். ஸோ இந்த 7 ஸ்டெப்பையும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் மீட் பண்ணலைன்னா அதுக்கு பேர் வந்து வேல்யூ இண்டிகேட்டர். அதாவது இந்த வேல்யூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் உண்மையிலே அந்த வேல்யூ இருக்கானா இல்லை அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ நாட் அ ஃபுல் வேல்யூ, இது வேல்யூ இண்டிகேட்டர் தான். இந்த வேல்யூ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோல்ஸ், ஃபீலிங்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட், பிலீஃப்ஸ், இது எல்லாமே. ஸோ இதுதான் ஓவராலாக ரேட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் வேல்யூவிங் ஓட கான்செப்ட். இப்போ எக்ஸாமில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாங்கன்னா, 2 மார்க்கில் வந்து ஸோ சாம்பிள் கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்கலாம். ஹூ டெவலப் த வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸ் கேட்கலாம். ஸோ ஆன்சர் லூயிஸ் ராத். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த வேல்யூயிங் ப்ராசஸ்? சூஸிங் ஃப்ரீலி. அது செகண்ட் ஸ்டெப்பும் கேட்கலாம், லாஸ்ட் ஸ்டெப்பும் கேட்கலாம். வாட் ஆர் வேல்யூ இண்டிகேட்டர்ஸ்? ஆட்டிடியூட்ஸ், பிலீவ்ஸ் அண்ட் கோல்ஸ், நாட் ஃபுல்லி டெவலப் வேல்யூஸ். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த கண்டென்ட்லேருந்து என்ன மாதிரியான 2 மார்க்ஸ் கொஸ்டின் வேணால் கேட்கலாம். அதே மாதிரி பாசிபிள் 5 மார்க் 10 மார்க் கொஸ்டின்னா எக்ஸ்பிளைன் ராட்ஸ் வேல்யூ கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ அதுக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை வச்சு அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் 5 மார்க்கு தகுந்த மாதிரியோ இல்லை 10 மார்க் தகுந்த மாதிரியோ நீங்கள் எழுதிக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.